கட்சி தலைமை எதுக்கு கொடுத்து வச்சுட்டாங்கன்னா, கட்சி தான் வந்து நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு யாருக்கு சீட்டு குடுக்கலாம், குடுக்க வேணாமான்னு முடிவு பண்ணும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முடிவு பண்ண முடியாது. அவரே சீட்டுக்கு போய் யார்ட்டயா நின்று தான் ஆகணும். மாநில தலைவர்ட்டயோ, இல்ல அகில இந்திய பார்வையாளர்ட்டயோ, இல்ல டெல்லியிலயோ போய் நின்னா பாஜகவால் இயக்கப்படக்கூடிய ஒரு நபர். அதுதான் பிரவீன் சக்கரவர்த்தி. இன்னொன்று வந்து திமுக சீட்டு கொடுக்க விடாமல் பண்ணிடுச்சு விளையாட்டுத்துறையில். அதனால அதை ஒழிக்கணும்னு தான் இறங்கியிருக்காங்க. இன்னொருத்தன் சீட்டு எம்பி சீட்டு கேட்டான், அவன் தாவேக்காக்கு போயிட்டான். அவனும் திமுக ஒழிக்கணுன்ற ஒரு வெறி பிடிச்ச ஆள். இவங்கெல்லாம் அரசியலில் யார் என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியாது. எப்போ வந்து அரசியலில் இருக்காங்க, என்ன அரசியல் பண்ணாங்க எதுவுமே தெரியாது. ஏதோ வெளிநாட்டில் போய் சம்பாரித்து வீடு வாசலை கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கவனை கொள்ளையடிக்கிறதுக்கு எவன்டா காசை வாங்கிட்டு இந்த மாதிரியான வேலைகளை. ராகுல் காந்தியை கைது பண்ணுன்னு சொல்லி கூட்டு போகும்போதே கொண்டு போய் 4 பேரோட அதே ரயிலில் ஏறி போனவருக்கு அவரெல்லாம் இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இப்போ எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. வேஸ்ட்டாக போச்சு. கொண்டு போய் எங்கேயும் அனாதாசிரமத்தில் சேர்த்து விட்றாங்க. வயசாகி போச்சுன்னு இருக்காங்க. எவனோ பேசுகிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னாராங்க. கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்குதோ, பார்வையாளர் என்ன முடிவு எடுக்குதோ, மாநில தலைமைனா அதுதான். எவனோ போய் யாரையோ பார்க்குறதுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு திருப்பி அதை கேட்குறீங்க? அப்போனா இவன் காசு கொடுக்குறான் மீடியாவுக்குன்னு அர்த்தம். யார்? பெரிய அளவில் பிரவீன் சக்கரவர்த்தின்றவன் பெரிய அளவில் மீடியாவுக்கு சில பேரை செலக்ட் பண்ணி பணம் கொடுத்து தன்னை வந்து பூஸ்டப் பண்ணுறான். அவன் யாருன்னே போன வாரம் விஜய் மீட் பண்ண வரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தின்றவன் யாருன்னே யாருக்குமே தெரியாது. மத்திய தலைமை சொல்லி தான் அவங்க செய்வாங்க. இல்லைன்னா செல்வ பிறந்தைகள்லாம் அப்படி பேச மாட்டாங்க. மத்திய தலைமை சொல்லி தான். ஏற்கனவே ராகுலோட தவறான முடிவில் பீகாரில் என்ன பண்ணாங்க, தூக்கி எரிஞ்சு குப்பையில் தூக்கி போட்டாங்க காங்கிரஸ். மத்திய பிரதேசில் காங்கிரஸ் காலி. இந்த மாதிரியான இப்போ ராகுல் எங்கே இப்போ எலெக்ஷன் டயத்தில் மட்டும்தான் ராகுலை பார்க்க முடியும். எம்பி எலெக்ஷன் அப்புறம் வாக்கிங் போவார், ஜாக்கிங் போவார், எல்லாம் போவார். அதுக்கப்புறம் ஆள் காணாமல் போயிட்டார். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. அது தேர்தல் அறிவிச்சும் இங்கே கூட்டணி முடிவு பண்ணல. இன்றைக்கி சாயந்தரம் 4 மணியோட நாமினேஷன் தாக்கல் பண்ணுறது முடிய போகுது. அன்னைக்கும் முடிவு பண்ணல. என்னத்தை கிழிச்சிட்டிங்க? இப்போ ஒன்றும் இல்லாமல் போச்சா? காங்கிரஸ் கட்சின்னு ஒன்று இல்லாமல் போயிடுச்சா பீகாரில்? காங்கிரஸே விற்றுட்டு ஃபாரினில் செட்டில் ஆகலான்னு ராகுல் முடிவு பண்ணுறாரா என்னன்னு தெரியல. காங்கிரஸில் தமிழ்நாட்டுக்கு எந்த செல்வாக்குமே இல்லைங்க. 4%, 3%, இல்லை அதிகபட்சம் 5% ஓட்டு இருக்கும். அவ்வளோதான். இளைஞர்கள் இவங்க எவனுமே காங்கிரஸில் கிடையாது. பழைய ஆட்கள் தான் இருக்காங்க. 3% 4.5% ஓட்டு இருக்கு. இப்போ பாமக உள்ளே வந்துருச்சுன்னு வைங்க. யார்? ராமதாஸ் உள்ளே வர போகிறாங்க. ராமதாஸ் உள்ளே வந்தால் அப்படி டோட்டலாக கழட்டி விட்ருவாங்க காங்கிரஸ். போய் நீ யாரோட வேணாலும் சேர்ந்துக்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பான இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி சார். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் எம்பி மாணிக்கம் தாக்கூர், இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி, நேற்று இவங்கெல்லாம் காங்கிரஸ் தலைவரா? ஆமா சார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் வேற, கட்சி தலைமைன்றது வேற. கட்சி தலைமை எதுக்கு கொடுத்து வச்சுட்டாங்கன்னா, கட்சி தான் வந்து நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு யாருக்கு சீட்டு கொடுக்கலாம், கொடுக்க வேணாமான்னு முடிவு பண்ணும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முடிவு பண்ண முடியாது. அவரே சீட்டுக்கு போய் யார்ட்டையா நின்று தான் ஆகணும். மாநில தலைவர்கிட்டையோ, இல்லை அகில இந்திய பார்வையாளர்கிட்டையோ, இல்லை டெல்லியிலேயோ போய் நின்னாகணும். அது மாதிரி இவர்கள் தலைவர்கள்னு சொல்ல முடியாது. அந்த கட்சியோட ஒரு பகுதி, ஒரு மாவட்டத்தில், ஒரு தொகுதியில் ஒரு எம்பி, அவ்வளோதான் ஒருத்தர். இன்னொருத்தர் அது கூட கிடையாது. அதுக்கு ட்ரை பண்ணி வீணாக போனவன் டிக்கெட்டு. ஸோ அதனால் தலைவர்கள்னு சொல்லாதீங்க. இப்போ அடுத்த கட்ட நிர்வாகிகள்லாம் இப்போ என்ன தினமும் ஒவ்வொரு கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட் சார். இப்போ இன்னைக்கு என்ன பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாரு? பிரவீன் சக்கரவர்த்தி யாருங்க? நீங்களா ஒருத்தனை தூக்கிட்டு வரீங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அவன் வந்து இப்போ இப்படிப்பட்ட பாஜகவோட கைகூலிங்க. பாஜகவால் இயக்கப்படக்கூடிய ஒரு நபர். அதுதான் பிரவீன் சக்கரவர்த்தி. இன்னொன்று வந்து திமுக சீட்டு கொடுக்க விடாமல் பண்ணிடுச்சு விளையாட்டுத்துறையில். அதனால அதை ஒழிக்கணும்னு தான் இறங்கியிருக்காங்க. இன்னொருத்தன் சீட்டு எம்பி சீட்டு கேட்டான், அவன் தாவேக்காக்கு போயிட்டான். அவனும் திமுக ஒழிக்கணுன்ற ஒரு வெறி பிடிச்ச ஆள். இவங்கெல்லாம் அரசியலில் யார் என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியாது. எப்போ வந்து அரசியலில் இருக்காங்க, என்ன அரசியல் பண்ணாங்க எதுவுமே தெரியாது. ஏதோ வெளிநாட்டில் போய் சம்பாரித்து வீடு வாசலை கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கவனை கொள்ளையடிக்கிறதுக்கு எவன்டா காசை வாங்கிட்டு இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு. ஆனால் இப்போ பாருங்களேன், முன்னாள் தலைவர் KS அழகிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. ஜனநாயகன் படத்துக்கு சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா வந்து பெரிய பின்விளைகள் பாஜக சந்திக்க நேரிடும். கிழிச்சு தொங்க விட்டுருவார். அவர் ஏற்கனவே கிழிச்சு தொங்க விட்டாலாம் தெரியுமில்ல.
ராகுல் காந்தியை கைது பண்ணுன்னு சொல்லி கூட்டு போகும்போதே கொண்டு போய் 4 பேரோட ரயில்ல அதே ரயிலில் ஏறி போனாரு. போனவருக்கு. ஆமா. அவரெல்லாம் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இப்போ எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. வேஸ்ட்டாக போச்சு. கொண்டு போய் எங்கேயும் அனாதாசிரமத்தில் சேர்த்து விட்றாங்க. வயசாகி போச்சுன்ற காலத்தில் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ வீட்டிலே வச்சுருப்பாங்களா இல்லை ஏதாவது ஆசிரமத்தில் சேர்த்து விடலான்ற நேரத்தில் ஐயோ நீ சேர்த்து விட்றாங்க நான் விஜயோட போகிறேன்ற மாதிரி உயிர்ப்பிக்கிறாங்க. அதெல்லாம் அவரெல்லாம் யாருன்னு அவங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது. அழகிரியில் ஏதோ டம்மி பீஸாக டெல்லியிலேருந்து போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக வேலைக்கு ஆகாத பீஸுன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. பட் ஆனால் கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது கூட்டணி இல்லாமல் ஆட்சி எந்த கட்சியாலும் அமைக்க முடியாது. ஸோ அப்போ ஆட்சியில் அவன் என்ன அந்த வெண்ணை என்ன சொல்றதுனா இல்லை அமீர் படத்தில் இந்த வெண்ணை என்னடா சொல்றது அப்படின்ற மாதிரி அந்த வெண்ணை என்ன சொல்றது சர்வே பண்ணி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. எம்ஜிஆர் இருக்கும்போது கூட்டணி இல்லாமல் எலெக்ஷன் நின்னாங்க. எம்ஜிஆர் பெரிய தலைவர் தானே, சூப்பர் ஸ்டார் தானே. கூட்டணி இல்லாமல் இருந்தாரா? காங்கிரஸோடையும் கம்யூனிஸ்டோடையும் கூட்டணி வைக்காமல் இருந்தாரா? ஜெயலலிதா வைக்காமல் இருந்துச்சா? 2016 மட்டும்தான் கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சாங்க அவங்க. யார்? அம்மையார் ஜெயலலிதா. வெறும் ஏடிஎம்கே மட்டும் 234 சீட்ஸ் எல்லாமே இரட்டைலை தான். கருணாசு, தமீமுன் அன்சாரி மற்றும் தனியரசு. அப்புறம் அது என்னது? இல்ல அவங்களும் இரட்டையில தான் நின்றாங்க. இலையில நிக்கிறது வேற. இல்ல அவங்களுக்கு என்ன ஓட்டு வாங்கி இருக்குன்னு தெரியும்ல சார் உங்களுக்கு? இல்ல அவங்க ஒரு கட்சி தானே, அவங்க ஏன் சேர்க்கணும்? அவர் கட்சி வச்சு தானே இருந்தான், கட்சி தானே வச்சிருந்தாங்க. அப்புறம் அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரியல. அவனுக்கு என்ன இதுக்கு நீங்க சீட்டு கொடுக்குறீங்க 3 பேர்த்துக்கும்? எதுக்கு சீட்டு கொடுத்தீங்க? அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதி காட்டுறதுக்காக இருக்கலாம். ஆமா, அவன் கட்சி வச்சிருக்கான். அதுக்கு வேற கவுண்டர் சமூகத்திலையும் தேவர் சமூகத்திலையும் வேற ஆளே இல்லையா? இவங்க 3 பேர் நிறுத்தினா தான் இதா? இல்லை வேற எல்லாம் ஆந்திராக்காரனுக்கு சீட்டு கொடுத்து இந்த 3 பேர் மட்டும் கம்யூனிட்டியில வந்து நிற்கிறாங்களா? சும்மா டுபாக்கு வருங்க. கூட்டணி இல்லாமல் யாருமே கிடையாது. எம்ஜிஆரே கிடையாது. ஓகே, எம்ஜிஆர் ஆஹா ஊகா அப்படி பண்ணார். 10 வருஷம் ஆட்சி அமைச்சார், அசைக்க முடியலனாலும் அவரும் கம்யூனிஸ்டோட கூட்டணி வச்சிருந்தாரு, காங்கிரஸோட கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சார். புரியுதா? எம்பி எலெக்ஷனில் படுதோல்வி அடைஞ்சிருக்காரு. இது எல்லாமே கடந்த காலத்தில் நடந்திருக்கு. அது இவங்க என்ன சொல்றது? பட் ஆனால் இந்த தேர்தலில் இந்த கருத்து கணிப்பை சுட்டி காட்டி சொல்றாரு, கருத்து கணிப்புன்றதே இப்போ டுபாக்கூருங்க. கருத்து கணிப்புன்றதே தெருவுக்கு 4 பேர் இருக்காங்க. கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பு தயவுசெய்து தூக்கிட்டு வராங்க. கருத்து கணிப்பு பெரிய பெரிய கம்பெனியில் பண்ணுறதே டுபாக்கூர். தெருவுக்கு 4 பேர் ஏதாவது காசை வாங்கிட்டு கருத்து கணிப்புன்ற பேரில் போட்டுக்கிட்டுருங்க. அதெல்லாம் கருத்து கணிப்புலாம் சொல்லாங்க. கருத்து கணிப்புன்றதுக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்பயோ கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் டெல்லி தலைமை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல சார்? அவங்களும் ஒரு பக்கம் இதை என்கரேஜ் பண்ற மாதிரியே அமைதி காக்குறாங்க. யாரு? டெல்லி தலைமை மற்றும் நீங்க இங்க இருந்து பாக்குறீங்க. அவங்களுக்கு 28 மாநிலம் இருக்கு. இதை எப்படி பாத்து எவன் போய் எங்க திமுக கூட்டணி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுல டிஎம்கே 24 எம்பி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டெல்லி நான் இப்ப போன வாரம் ஒருத்தர் வந்தார்ல, அவர் என்ன சொன்னாரு? எவனோ பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னாரா இல்லையா? கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்குதோ, பார்வையாளர் என்ன முடிவு எடுக்குதோ, மாநில தலைமைனா அதுதான். எவனோ போய் யாரையோ பார்க்குறதுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு திருப்பி அதை கேட்குறீங்க? அப்போனா இவன் காசு கொடுக்குறான் மீடியாவுக்குன்னு அர்த்தம். யார்? பெரிய அளவில் பிரவீன் சக்கரவர்த்தின்றவன் பெரிய அளவில் மீடியாவுக்கு சில பேரை செலக்ட் பண்ணி பணம் கொடுத்து தன்னை பூஸ்டப் பண்ணுறான். அவன் யாருன்னே போன வாரம் விஜயை மீட் பண்ண வரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தின்றவன் யாருன்னே யாருக்குமே தெரியாது. புரியுது அவனுக்கு? இப்போ என்னன்னா பிஜேபி காசு கொடுத்து இயக்குது. நீ போய் பாரு, இது பண்ணு, பார்த்து எல்லாம் கடைசியில் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நம்ம கேரளா எம்பி இருக்கா, ட்ரிவாண்ட்ரம் எம்பி சசி தரூர் மாதிரி நீ வந்துரு, உடனே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் சக்கரவர்த்தின்றவனை இறக்கி விட்ருக்காங்க. ஆனால் அதே மாதிரி மாணிக்கம் தாகூரும் அதே மாதிரி தான். 2 பேருமே பிஜேபியோட கைக்கூலி தான். 5 குழு அமைச்சிருந்தாங்க சீட் ஷேரிங் பேசுறதுக்கு. அந்த குழுவினோட தலைவர் கிரிஷ் சோடங்கர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தான் எங்களுடைய கொள்கை, நாங்கள் அதை முன்னிலைப்படுத்தி தான் நாங்கள் தேர்தல் காய்கள் நகர்த்துவோம் அப்படின்றாரு. நான் கடந்த வாரம் காங்கிரஸ் கட்சியினோட மாநில தலைவர் திரு செல்வ பிறந்தை அவர்களிடம் நான் பேட்டி காணும்பொழுது அவரும் இதே கருத்துப்பட உறுதிப்பட கூறினார். எங்க மாநில தலைமையினுடைய கருத்தும் அதே தான், நாங்களும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற ஒரு கொள்கையோடு தான் நாங்கள் இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்றாரு. இது திட்டமிட்டு திமுக ஒரு சீன்ற மாதிரி இந்த கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்படுத்த இது மத்திய தலைமை சொல்லி தான் அவங்க செய்வாங்க. இல்லைன்னா செல்வ பிறந்தையெல்லாம் அப்படி பேச மாட்டார். மத்திய தலைமை சொல்லி தான். ஏற்கனவே ராகுலோட தவறான முடிவில் பீகாரில்
என்ன பண்ணாங்க, தூக்கி எறிஞ்சு குப்பையில் தூக்கி போட்டாங்க காங்கிரஸ். மத்திய பிரதேசில் காங்கிரஸ் காலி. இந்த மாதிரியான இப்போ ராகுல் எங்கே இப்போ எலெக்ஷன் டயத்தில் மட்டும்தான் ராகுலை பார்க்க முடியும். எம்பி எலெக்ஷன் அப்புறம் வாக்கிங் போவார், ஜாக்கிங் போவார், எல்லாம் போவார். அதுக்கப்புறம் ஆள் காணாமல் போயிடுவார். பீகார் எலெக்ஷனில் சுற்றுவார். இப்போ ஊர்லேயே இருக்க மாட்டார், ஃபாரின்ல இருக்கு. அப்போ இவங்க எப்படி ஜெயிச்சு இந்த ஆட்சியை கவர்த்து பிஜேபியை கவர்த்தி விட்டு இவங்க வந்துடுவாங்க. எல்லாமே டுபா போகுது தான். டோட்டலாக முடிய போகுது. தமிழ்நாட்டிலேயே முடிய போகுது. காங்கிரஸ் தான். ஆனா இப்ப பீகார்ல இப்ப நீங்கெல்லாம் களத்துல இருந்தீங்க, மக்கள் அவ்வளவு அல்லல் பட்டாங்க. நல்ல ஒரு வாய்ப்பு, எப்படியாவது ஜெயிச்சிருக்கலாம். ஆனா திட்டம் ஒரு நல்ல கோட்டை விட்டுட்டாங்க காங்கிரஸ். இப்படிதான் வந்து தேர்தல் அறிவிச்சிருக்கேன். நான் இன்னைக்கு அங்கே தான் இருக்கேன். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. அது தேர்தல் அறிவிச்சும் இங்கே கூட்டணி முடிவு பண்ணல. இன்னைக்கு சாயந்தரம் 4 மணியோட நாமினேஷன் தாக்கல் பண்ணுறது முடிய போகுது. அன்னைக்கும் முடிவு பண்ணல. என்னத்தை கிழிச்சிட்டீங்க இப்போ? ஒன்றும் இல்லாமல் போச்சா? காங்கிரஸ் கட்சின்னு ஒன்று இல்லாமல் போயிடுச்சா பீகாரில்? ஓவைசி கட்சி நிலைமைக்கு வந்துருச்சா? அவர் கூட வளர்ந்துருக்கு. அப்போ இதே தான் ஒவ்வொரு மாநிலத்தில் செஞ்சு காங்கிரஸே வித்துட்டு ஃபாரினில் செட்டில் ஆகலான்னு ராகுல் முடிவு பண்ணுறாரா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கா? இல்லை, போதும் ரைட், இருக்க வரைக்கும் நடத்துவோம், அதுக்கப்புறம் அப்படியே போயிடலாம், வெளிநாட்டில் செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. பீகார்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நினைவுக்கு வருது, அங்கே ஃப்ரெண்ட்லி ஃபைட் நடந்துச்சு. 15 தொகுதிகள் கிட்டத்தட்ட ஆர்ஜேடியும் கேண்டிடேட் போட்டாங்க, காங்கிரஸும் கேண்டிடேட் போட்டாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியும் கேண்டிடேட் போட்டுச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையும் கொண்டு வந்துடுவாங்களா தமிழ்நாட்டில்? இல்லை, அதை கொண்டு வரது தான் பிஜேபி முயற்சி பண்ணிட்டு காங்கிரஸோட கைக்கூலிகளுக்கு காசு கொடுத்து இயக்கிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். காங்கிரஸ் தலைமையும் அதுக்கு ஒருவேளை காங்கிரஸ் தலைமையும் பிஜேபி கூட போய் உள்குத்து பண்ணுதோன்ற மாதிரி தான் தோணுது. ஓ, ஓகே. ஊடுருவல் இருக்குன்றீங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள? ஊடுருவல் இருக்குன்னு இல்லை, ஊடுருவலில் தான் இருக்குது காங்கிரஸே. காங்கிரஸில் இப்போ தலைவர்கள் யாராவது 10 பேர் சொல்லுங்க பார்ப்போம், பழைய மாதிரி. இல்லை, காங்கிரஸ் தலைவர்கள் தான் ஜாஸ்தி, தொண்டர்கள் தான் கம்மி. அப்படி இப்போ தலைவர்களே இல்லையே, தொண்டர்கள் இல்லை, தலைவர் இல்லைண்ணா. இப்போ யாரா 10 தலைவர் சொல்லுங்க காங்கிரஸ் கட்சியில். பீட்டர் அல்ஃபோன்ஸ் இருக்காரு, இப்போ செல்வ இங்கே இல்லைங்க, நேஷனல் லெவல் யாருமே கிடையாது. சிதம்பரம் எலெக்ஷனுக்கு மட்டும்தான் வருவார். அப்புறம் இப்போ எல்லா தலைவரும் போயிட்டாங்க. இப்போ சிதம்பரம் மட்டும்தான் தொடுக்கிட்டு இருக்காரு. ஓகே, அப்படிங்களா? வேற யாருமே கிடையாது. ஸோ அதனால தலைவர்களும் இல்லை, இப்போ தொண்டர்களும் இல்லை. திமுக எப்படி பார்க்கும் இதை? இப்போ இவங்க வந்து இப்போ பீகாரை பார்த்துட்டாங்க, பார்த்து ஒரு அறிக்கையும் விட்டுருந்தாரு. இது வந்து நமக்கு ஒரு எச்சரிக்கை மணின்னு கூட முதலமைச்சர் அவர்கள் இந்த ரிசல்ட் வந்து மறுநாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. இப்போ திமுக பார்க்கும் இதெல்லாம், பாஹா பீகாரில் ஆர்ஜேடியை சொல்லி முடிச்சிட்டாங்க, நல்லா ஆட்சிக்கு வர வேண்டிய கட்சியை. தமிழ்நாட்டில் அதே மாதிரி 7.5 வந்து அடுத்தடுத்த தலைவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. டெல்லி தலைமையும் பேசாமல் அமைதியாக இருக்கு, அது முற்றுப்புள்ளி வைக்காம இருக்கு. இப்போ நம்ம கூட காங்கிரஸ்ல தமிழ்நாட்டுக்கு எந்த செல்வாக்குமே இல்லைங்க. 4%, 3%, இல்லை அதிகபட்சம் 5% ஓட்டு இருக்கு, அவ்வளோதான். இளைஞர்கள் இவங்க எவனுமே காங்கிரஸ்ல கிடையாது. பழைய ஆட்கள் தான் இருக்காங்க. 3% 4.5% ஓட்டு இருக்கு. இப்போ பாமக உள்ள வந்துருச்சுன்னு வைங்க, யார் ராமதாஸ் உள்ள வர போகிறாங்க. ராமதாஸ் உள்ள வந்தால் அப்படி டோட்டலாக கழட்டி விட்டுருவாங்க காங்கிரஸ். போய் நீ யாரோட வேணாலும் சேர்ந்துக்க. புரியுதா? கழட்டி விட்டா விஜயோட சேர்ந்து ஏதோ 1-2 சீட்டு வரும், அதோட கதை முடிஞ்சிடும். டெல்லியில் திமுக காங்கிரஸுக்கு ஆப்பு வச்சு விட்டுரும். எலெக்ஷன் முடிஞ்சு நீங்கள் எங்கே போவீங்க? எந்த தீர்மானமுமே நீங்கள் கொண்டு வர முடியாது. 40 சீட்டு இருக்கு, 19 சீட்டு, 40 சீட்டை கையில் வச்சு அப்படியே அல்வாவா லட்டு மாதிரி இருக்கு. அதை இப்போ காங்கிரஸ் கழிச்சு பண்ணால் 25 சீட்டு. ஸோ அப்போ வந்து டெல்லியில் நீங்கள் ஒரு புல்ல கூட கொடுக்க முடியாது காங்கிரஸ். அதோட காங்கிரஸை பிஜேபிக்காரனும் சேர்ந்து எதிர்கட்சியும் சேர்ந்து அழிச்சிருவாங்க. ஆர்ஜேடியிலேருந்து எல்லாம் சேர்ந்து காங்கிரஸை காலி பண்ணி மண்ணை போட்டு மூடிடுவாங்க. விஜய் கூடலாம் சேர்ந்து விஜய்க்கெல்லாம் அகில இந்திய அரசியலும் தெரியாது, லோக்கல் அரசியலும் தெரியாது. நீங்கள் ஓட்டு வேணால் விழுகும் உங்களுக்கு கூட, விழுகலாம், ஜெயிக்க மாட்டீங்க. அதோட உங்கள் மண்ணை போட்டு போயிடுச்சு. காங்கிரஸோட இறுதி முடிவு காலமாக இதாக தான் இருக்கும். அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, கேரளாவில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குல்ல, வர எலெக்ஷனில் விஜயோட டையை போட்டோம் அப்படின்னா கேரளாவில் பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்தலாம். விஜய் காங்கிரஸோட கூட்டணி போட்டோம்னா பெரிய அளவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும் நினைக்கிறாங்க. ஆனால் அடுத்த முறை காங்கிரஸ் தான் கேரளாவில் ஆட்சிக்கு வரப்போகுது. ஏன்னா 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. ஆமாம், எல்லாம் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இது தேவையில்லாமல் விஜயை கொண்டு போய் பூத்தி விடுற மாதிரி இருந்தால் இது காங்கிரஸுக்கு தான் லாஸே தவிர இது கிடையாது. ஏன் சார் ராகுல் இதை வந்து உணர மாட்டேங்கிறாரு? டெல்லி தலைமை உணர மாட்டேங்குது. இவ்வளோ அடி வாங்கி மிதி வாங்கி ஐசியூவில் கிடக்கக்கூடிய நிலைமையில இருக்கு காங்கிரஸ் கட்சி.
ஏன் இப்படிப்பட்ட ஒரு மலிவான ஒரு அரசியல இப்ப தமிழ்நாட்டுல ஒழுங்கா இருக்கக்கூடிய கூட்டணியில இப்படி குட்டையை குழப்பிட்டு இருக்காங்க? இல்லை அதுதான் அது வந்து இப்போ அது திமுக வந்து என்ன கேம் ஆடும் ம். சரியானபடியாக காங்கிரஸுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிடும். ம். அதுதான் பிஜேபியோட ஊடுருவல், காசு, பணம். ம். அதை தொடர்ந்து அதுக்காக அந்த காசு பணத்துக்காக வேலை பார்க்கக்கூடிய கட்சியில் இருக்க எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் தலைவர்கள், புதகுலியில் இருந்தவர்கள் ம். எல்லாம் எந்திரிச்சு வர்றாங்க. ம். ம். இப்ப மக்கள் மத்தியில இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கு. தொடர்ந்து மக்கள் வெற்றி மத்தியில் வெற்றி வெற்றி இருக்கு. காங்கிரஸுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. இல்ல சார், மத்திய அது எலெக்ஷன்னா ஓகே. கூட பிஜேபி வெர்சஸ் ராகுல்னு வரும். தமிழ்நாடு எலெக்ஷனில் சீமானுக்கு போடுவாங்களே தவிர காங்கிரஸுக்கு எவனும் போட மாட்டாங்க. சீமானு கூட போடுவாங்க சார் மத்தியில. காங்கிரஸ் போட மாட்டாங்க. ஓஹோ. ஏன்னா காங்கிரஸுக்குன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட செல்வாக்குன்ற எதுவுமே கிடையாது. ம். யார் போட்டு போடுவாங்க? தமிழ் உணர்வு அப்படின்னு சொல்லி லூசுத்தனமாக நினைக்கிறவன் சீமானுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க. தற்குறிகள் வந்து இந்த பக்கம் இருக்காங்க. யார்? விஜய் பக்கமா? விஜய் பக்கம் இருக்காங்க. அப்போ நடுநிலையான நடுவில் இருக்கிற வாக்காளர்கள் திமுக வாக்காளர்கள், அதிமுக வாக்காளர்கள், பிஜேபி வாக்காளர்கள் எல்லாமே இருக்காங்க. ம். ரைட்டா? அப்போ காங்கிரஸுக்குன்னு ஒரு எந்த இதில் எந்த கேட்டகரி காங்கிரஸ் ஓட்டு போடுவான்னு சொல்லுங்க பார்ப்போம். ம். பிஜேபி எதிர்ப்பாளர் தான் காங்கிரஸ் ஓட்டு போடுவோம். ஆமா. சரியா? அப்போ அது இது மத்திய தேர்தல் கிடையாது. அதனால் 2% ஓட்டு விடுவோம். 2.5%. அதுக்கு வேறு கூட்டணியில் உள்ள பாமக ராமதாஸ் எழுதிட்டோன்னா அந்த பாமக காலி ம். அதோட. ஓகே. ஏன்னா வாக்காளர்கள் ராமதாஸ் அவர்களை தான் தலைவராக நினைப்பாங்க. ஏன்னா அவருடைய பதவி உழைப்பு. வேணும்னு நினைக்கிறவன் தான் அன்புமணி கூட போவான். ஓகே. ஏன்னா ஒரு வயசாகிடுச்சு, நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இனி ஃபியூச்சர் வந்து அன்புமணி தானே, அவர் பின்னாடி போனால் தான் நமக்கு பதவி சீட்டுக்காக வாங்க முடியும். ம். இல்லை வட்ட செயலாளர் பதவியிலேருந்து எல்லாமே அவர் தான் போடுவார்னு நினைப்பாங்க. ஆனால் பொதுமக்கள், வன்னியர் மக்கள் எல்லாமே யாருன்னா ராமதாஸ் அவர்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. ஸோ ஓகே. அதுலேயும் முடிஞ்சு போச்சா, காங்கிரஸ் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப மக்கள் மத்திய எப்படி பார்ப்பாங்க? இதுவரைக்கும் திமுக கூட்டணி சிந்தாம சிதறாம தொடர்ந்து வெற்றியில இருக்கக்கூடிய கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு சலசலப்பு ஏற்படல இதுவரைக்கும். ஆனா அங்க ஏடிஎம்கே பிஜேபியோட இது என்னன்னா சிறுபான்மையினர் வாக்கை உடச்சி பீஸ் பீஸாக ஆகணும். அது ம். சாலிடாக திமுகவுக்கு விழுகுது. 60-70% திமுகவுக்கு விழுந்துருது, 15-20% காங்கிரஸுக்கு விழுகுது. ம். ஏன்னா இப்படி இருக்கும்போது அது ரெண்டையும் உடைச்சிட்டோம்னா காங்கிரஸ் இந்த பக்கம் வச்சா சிறுபான்மையினர் செதர்வான்ல. விஜய்க்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பக்கம் வச்சா ஒரு ஓகே. 40% ஓகே. உடைச்சிடலாம். திமுகவுடைய 80% சிறுபான்மை வாக்கில் ஒரு 40% குறைச்சா 40,000 அது. ம். அப்போ திமுக தோற்றுரும் ம். அப்படின்றது அவர்களோட பிளான். அதுக்கு காங்கிரஸ் உடந்தையா போச்சு அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் பிஜேபியோட கைக்கூலியாக தான் நினைப்பாங்க. ம். எல்லாரும் ஜென்ரலாக பார்க்குறது அர்த்தமாக. ஸோ அதை ஈடு செய்யற விதத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் போனாலும் பரவாயில்ல, நம்ம பக்கத்துல இல்லை ஒரு டிடிவி அளவு தினகரன். லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா காலை தூக்கி எறிஞ்சிருவாங்க. ம். அந்த அணில டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், இன்னும் சில எல்லாருமே அங்கே இப்போ சேர்ந்தா கூட ஒரு 10-15 இல்ல, சீட்டு 20 சீட்டு வரலாம். ம். ம். டிடிவி தினகரன் வந்து ஒரு புரட்சி தலைவர்லாம் கிடையாது. ஓபிஎஸ் வந்து புரட்சியாளர்லாம் கிடையாது. ம். 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 சில தொகுதியில் ஜாதி பட்டில் ஒரு 50,000 பேர் 40,000 பேர் போடுவாங்க. அதில் விஜய் எதுவும் சேர்ந்துச்சு அப்படின்னா அது இதுவும் சேரும் அப்படிங்கும்போது போட்டுருவாங்க. அதில் இப்போ விஜயோட சேர்ந்து ஒரு காலையில் ஒரு ஜாதியினர் போய் நிற்கிறான்னு வைங்க, விஜய் கட்சியிலே இருக்கிற வேறு ஜாதிக்காரன் வேலை பார்க்க மாட்டான். ம். ம். ஓபிஎஸ்க்கு வேலை பார்க்க மாட்டாங்க, தினகரனுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் ஒரு 10-40,000 ஓட்டு கூட கிடைக்கும். ஓகே. இதுதான் கணக்கு. அவர்கள் வெற்றி பெறுவது கிடைக்கும். நிச்சயமா சார். காங்கிரஸ் திமுக கூட்டணியிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மை கால சலசலப்பு பற்றி பின்னணி அரசியல்ல ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு விளக்குனீங்க. ரொம்ப நன்றி சார்.